வணக்கம், நான் உங்கள் ஜேகே. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு வரோம். இன்றைக்கி எந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோபி, சீமான் அண்ணன், மணிவண்ணன், பூங்கொடி, சிங்கம்புலி, ரவி, ஜிஎம் குமார், மயில்சாமி, தீபா அக்கா, வையாபுரி இவங்க எல்லோரும் சேர்ந்து நடித்த மாயாண்டி குடும்பத்தார். இந்த படம் பார்த்திங்கன்னா 2009 ரிலீஸ் ஆகிருக்குங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா விருமாண்டி வீடு எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பக்கத்தில் இருந்து செங்கட்டாம்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குங்க. அந்த கிராமத்தில் தான் இந்த இடம் இருக்குது. மாயாண்டி குடும்பத்துக்கும் விருமாண்டி குடும்பத்துக்கும் இடையே நடக்கிற சண்டை தாங்க இந்த படத்தோட மையக்கரு. விருமாண்டி வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த வீட்டை சுற்றி ஒரு வேலி மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா இந்த படத்துக்காக போட்ட செட்டு தாங்க. அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும். விருமாண்டி குடும்பத்துக்கு ஒரு இன்ட்ரோ சீன் காமிப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை நல்லாவே காமிச்சிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். மணிவண்ணன் சாரோட 3வது மகன் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் மைக் செட் வச்சுருப்பாருங்க. அவரோட கல்யாண பத்திரிக்கையை விருமாண்டி வீட்டுக்கு கொடுக்க போகும்போது பார்த்திங்கன்னா கற்களால் ஆன ஒரு காமன் சுவர் மாதிரி ஒன்று இருக்குங்க. என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா கற்களாலான ஒரு காமன் சுவர் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த காமன் சுவர் பார்த்திங்கன்னா படத்துக்காக போடப்பட்ட செட்டு தாங்க அது. நம்ம சிங்கம்புலி அண்ணா பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நல்லாவே காமெடி பண்ணியிருப்பார். அதுலேயும் இந்த ஹைலைட்டான பார்த்திங்கன்னா ரசம் மோர் குழம்புன்னு சொல்லிட்டு ஒரு காமெடி ஒன்று இருக்குங்க. அது செம்ம ஹைலைட்ங்க. நம்ம பார்த்திங்கன்னா அப்பா நீங்கள் செத்துட்டு அந்த கட்டில் எனக்கு தானே சொல்லிட்டு ஒரு காமெடி ஒன்று வருங்க. அந்த காமெடி பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு பின்னாடி தாங்க எடுத்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க, லைக்கும் பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.